Hi friends, இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா மல்டி கலர் தோசை தான் பார்க்க போறோம். இது ஃபுட் கலர் வந்து சேர்க்க போறது இல்ல. நேச்சுரலாவே எப்படி வந்து கலர் வர வைக்கிறது இந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த கலரா தோசை உங்களுக்கு பசங்களுக்கு பிடிக்கும்னா குட்டியா ஒரு லைக் போட்டுங்க. இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல்னுங்கறத கிளிக் பண்ணுங்க. இப்போ ஒரு 6 கலர் ஆஃப் தோசை தான் வந்து நான் சுட போறேன். வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பாப்போம். முதல்ல வந்து வெள்ளை தோசை நம்ம நார்மலா தோசை மாவு அரைக்கிறோம்ல அதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து நான் ஒரு 5 கப் அளவுக்கு எடுத்துர்க்கேன். என்னென்ன கலர் ஆட் பண்றேங்கறத பார்க்கலாம். முதல்ல வந்து green கலர் எப்படி செய்யலாம்ங்கறத பாப்போம். இதுக்கு வந்து நான் புதினா ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்துக்கிறேன். புதினா வந்து இலையை மட்டும் எடுத்து சேர்த்துங்க. நீங்கள் புதினா இல்லை கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி புதினா கூட சேர்த்துக்கலாம். வேணும்னா பச்சை மிளகா சேர்த்துங்க, இல்லைனா பச்சை மிளகா வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு ஃப்ளேவருக்காக நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சமாக தண்ணி வைத்து இப்போ அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கப்பில் சேர்த்துக்கலாம். நான் 2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து இந்த புதினா அரைச்சதை வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்துறாதீங்க, தோசை வராது, கொஞ்சமாகவே சேர்த்துங்க. இப்போ க்ரீன் கலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஆரஞ்சு கலருக்கு நான் கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நேவாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை நெக்ஸ்ட்டு கப்பில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஆரஞ்சு கலர் ரெடி ஆகிடுச்சு. எப்பயும் சொல்கிறது தான், கொஞ்சமாக சேர்த்துங்க, நிறையா சேர்த்துறாதீங்க, தோசை வராது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பீச் கலர் மாதிரி இருக்கும். தக்காளி சேர்த்து பண்ணுறது லைட் பீச் கலர் மாதிரி இருக்கும். இப்போ அதையும் தண்ணி ஊற்றி நான் அரைச்சிக்கிட்டேன். அதை அடுத்த மாவில் வந்து சேர்த்துக்கலாம். இது லைட் பீச் நல்லாயிருக்கும். கலர் கலராக தோசை பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் கலர் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு வந்து பீட்ரூட்டை எடுத்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதுலேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி நெக்ஸ்ட்டு டப்பாவில் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தான் மாவு எடுத்துருக்கேன், 2 கலண்டை அளவுக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மாவு எடுத்துங்க. இப்போ நல்லா ஒரு டார்க் ரோஸ் கலர் வந்து கிடச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் எல்லோ கலருக்காக எந்த வெஜிடபிளும் போட போகிறது இல்லை. கொஞ்சோண்டு வந்து டெர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சத்தூள் பவுடர் மட்டும் சேர்த்துக்கிறேன் எல்லோ கலருக்காக. இது வீட்டிலே அரைச்ச மஞ்சத்தூள் தான், நான் கடையில் வாங்கினதில்லை. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான கலர்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அரைக்கிற பேஸ்ட் வந்து கொஞ்சம் சேர்த்துங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நிறையா சேர்த்துட்டு அப்புறம் தோசை வரலன்ட்டு என்கிட்ட சொல்லக்கூடாது யாரும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு தோசையாகவே வந்து ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். கலர் வந்து அப்படியே தான் இருக்கும். தோசையாக ஊற்றுறப்ப கலர் வந்து மாறாது. நான் உங்களுக்கு இப்போது க்ரீன் கலர் தோசை ஊற்றி காமிக்கிறேன். 1.5 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு நம்ம மெலிசாக வந்து தோசை ஊற்றிக்கலாம். தோசை வந்து சூப்பராக வரும். இதே மாதிரி கலராக தோசை ஊற்றும் போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தோசையை வந்து திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் வெந்தோடனே நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சூப்பராக வந்து க்ரீன் கலர் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரோஸ் கலர் தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். உங்கள் பசங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரியே 1.5 கரண்டி அளவுக்கு தோசை மாவு ஊற்றிட்டு குட்டியாக வந்து தோசை சுட்டுக்கிறேன். சும்மா 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. இப்போயே பார்க்கவே கலராக அழகாக இருக்குது பாருங்கள். தோசை பார்த்தோன்னே சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் சைடிஷாக வந்து தேங்காய் சட்னி, சாம்பார், கார சட்னி அது மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.